யா கமிங் கமிங் கமிங். மாலதி வாங்க வாங்க வாங்க. கமிங். உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. அட உட்காருங்க மாலதி. இத பாருங்க, நீங்க எங்க குழந்தைய பாத்துக்க வந்திருக்கீங்க. அதனால நான் உங்க முதலாளியும் கிடையாது, நீங்க எங்களுக்கு தொழிலாளியும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். சொல்ல போனா நீங்க என்னோட கெஸ்ட் மாதிரி. தேங்க்ஸ்ங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட வைஃபை கூப்பிடுறேன். அஞ்சலி அஞ்சலி. இதோ வந்துட்டேங்க. கம். அஞ்சலி, நான் சொன்னேன்ல மாலதி. ஹலோ மாலதி என்னோட வைஃப் அஞ்சலி. வணக்கம்மா. வாட்? அம்மாவா? என்னங்க நீங்க? எனக்கு உங்க வயசு தான் ஆகுது. நீங்க என்ன அஞ்சலின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். நானும் உங்களை மாலத்தின்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடலாம் இல்ல? இதெல்லாம் எது கேக்குறீங்க? தாராளமா கூப்பிடலாம். சரி, பாப்பா எங்க இருக்கு? ஆக்சுவலி நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை உங்ககிட்ட விட்டுட்டு ஆபீஸ் கிளம்பலாம்னு நினைச்சேன். ஆனா நான் கிளம்பும் போது அவ அழுவாளோன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நீங்க வரதுக்கு முன்னாடி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி மேல தூங்க வச்சுட்டேன். ஐயோ, என்னங்க இது? இப்பதான் நான் முதல்ல குழந்தைய பார்க்க போறேன். குழந்தைக்கும் நான் புதுசு. நீங்க இல்லாம நான் தூக்குனா அவ அழமாட்டாளா? ஆக்சுவலி அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாலதி. நான் ஆபீஸ் கிளம்பும் போது அவ அழுதான்னு வச்சுக்கோங்க, என்னால ஆபீஸ்க்கு கிளம்பவே முடியாது. அப்புறம் வருமானத்தை பத்தி கூட கவலைப்படாம ஆபீஸும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு நான் வீட்லயே இருந்துட வேண்டியதான். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வேலையை நீங்க எவ்வளவு பிடிச்சு செய்றீங்கன்னு சார் சொல்லிருக்காரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மாலதி. அப்புறம் அவ அழுதானா அவளை சமாளிக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். மொட்டை மாடிக்கு போலாமா தியான்னு கேட்டா போதும், அழுகே அப்படியே நிறுத்திட்டு உங்க பின்னாடியே ஓடி வந்துருவா. அப்படியா? ஆமாங்க, மொட்டை மாடினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் கூப்பிட்டாலும் போயிடுவா. அந்த அளவுக்கு இவ டியூன் பண்ணி வச்சிருக்கா. சரி, பாப்பா பேர் என்ன? அதான் சொன்னால, தியான்னு சொன்னால. நல்லா இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் எல்லாம் தெரியாதுங்க. தீனால இருக்கிற தியவும் அஞ்சலியில இருக்கிற ஆவையும் சேர்த்து தியான்னு நாங்களே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால வச்சிட்டோம். இதுக்கு மேல என்னங்க அர்த்தம் வேணும்? பேர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அவ எழுந்ததும் 11 o'clock பால் கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க. அப்புறமா நீங்க அவளுக்கு லஞ்ச் கொடுத்தா போதும். அஞ்சலி அஞ்சலி கூல் கூல். அவங்களும் ஒரு குழந்தைக்கு அம்மா தான், அவங்க பாத்துப்பாங்க. பாத்துப்பாங்க, இருந்தாலும் பாத்துப்பாங்க. ஓகே பாத்துப்பாங்க. ஓகே. உங்க நம்பர் கொடுங்களேன், நான் உங்களுக்கு கால் பண்றேன். அவசரத்துல போனை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஓ ஓகே, நோ ப்ராப்ளம். நான் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்றதா நினைக்காதீங்க. உங்களோட கவனம் எல்லாம் குழந்தை மேல மட்டும் இருந்தா போதும். நீங்க வீட்டு வேலை எல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். இன்னும் 2 நாள்ல வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் மேட் வந்துருவாங்க. ஓகே ஓகே அஞ்சலி, டைம் ஆகுது, கிளம்பலாமா? ஓகே ஷூர். ஓகேங்க, நாங்க போயிட்டு வரோம். தயவு செஞ்சு குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மேல தூங்கிட்டு இருக்கா, பாத்துக்கோங்க. அஞ்சலி லெட்ஸ் கோ, கம் வா போலாம். ஓகே. மாலதி, வீட்டை லாக் பண்ணிக்கங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அனாவசியமா கதவை திறக்க வேண்டாம். ஓகே பாத்துக்கிறேன். டேக் கேர். ஐயோ, குழந்தை அழுகுது. அச்சச்சோ, என்னம்மா? அடடடடே, ஐயோ, என்னம்மா இப்படி படுத்திருக்க? இங்க வா 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 வா. என்னம்மா? என்னது? சுச்சுச்சுச்சோ, இது பாரு இது பாரு இது பாரு இது பாரு. அழக்கூடாது அழக்கூடாது. என்னம்மா? செல்லல்ல, இது பாரு.
ராகினி 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 ஐயோ என் குழந்தை கிடைச்சிடுச்சு. எங்கடி போட இவ்வளவு நாளா? கடவுளே, என் குழந்தை கிடைச்சிருச்சு. ஐயோ கடவுளே கடவுளே, என் குழந்தை. எனக்கு குழந்தை வேணும், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இல்ல மாட்டேன். தாயி, ஒரு பொண்ணுக்கு நடக்கிற வழக்காப்புல அவளோட பிறந்த வீட்டு உறவும் புகுந்த வீட்டு உறவும் கூடியிருந்து மாறி மாறி வளையல் மாட்டி சந்தனம் பூசி அவளை சந்தோஷப்படுத்தணும். அந்த சந்தோஷத்திலையும் பூரிப்பிலையும் அவ வயித்துல வளர்ற குழந்தை ரொம்ப நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கும் என் குழந்தைக்கும் அந்த கொடுப்பனை இல்ல. எல்லா உறவும் பக்கத்துல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு நானே வளகாப்பு பண்ணிக்கிட்டேன். வளகாப்புல போடுற வளையல குழந்தை பொறுக்கிற வரைக்கும் கழட்ட கூடாது. ஆனா அது வரைக்கும் என்னால இந்த வளையல எப்படி கையில போட்டுக்க முடியும்? யாராவது கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால இந்த வளையல்களை உன் பாதத்துல சேர்த்துடுறேன். என் குழந்தை காதுல ஒலிக்க வேண்டிய வளையல் சத்தத்தை இனிமே நீதான் ஒலிக்க வைக்கணும். என்னக்கா இது? ஐயோ, முதல்ல வாங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க. அக்கா, ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து போறத யாராவது பார்த்து அதை ரதி தேவி கிட்ட சொன்னா உனக்கும் பிரச்சனை, இந்த அக்காக்கும் பிரச்சனை. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. இப்ப அது இல்ல பிரச்சனை. உன் மேல அத்தைக்கு இருக்கிற குழப்பத்தினால நீ எத்தனை கஷ்டத்தை தான் அனுபவிப்ப. அத்தனை உறவுகளும் சேர்ந்து உனக்கு நடத்த வேண்டிய வளகாப்ப கூட நடத்த முடியாம இப்படி. பரவாயில்ல ரேவதி, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு கல்பனாவுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் அந்த கடவுள் போக போக என்னை பத்தி எல்லாத்தையும் அத்தைக்கு புரிய வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக்கா, நாளைக்கு எந்த குழப்பமும் இல்லாம கல்பனா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை சரியாயணும்னு வேண்டிக்கத்தான் நாங்க இப்ப கோயிலுக்கே வந்தோம்.
வந்து பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்ன ரேவதி இது? எனக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லி நீங்க 2 பேரும் பிரச்சனையில மாட்டிப்பீங்க போல இருக்கே. நாங்க 2 பேரும் ஒண்ணா வரல, கோயில தான் எதார்த்தமா சந்திச்சுக்கிட்டோம். அக்கா, நீங்க பேசுறீங்க எப்படிக்கா? எனக்கே நேத்து தான்க்கா தெரியும். அக்கா சொல்லுங்கக்கா, என்னால நம்பவே முடியல. எப்படிக்கா? அக்கா, இப்ப கூட நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கும் போது என்னால நம்பவே முடியல. உங்க குரல் அவ்வளவு நல்லா இருக்குக்கா. இவ்வளவு அழகா பேசுற நீங்க ஊமையா நடிச்சு இத்தனை நாளா என்கிட்ட கூட பேசாம இருந்திருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்குக்கா. என் பொண்ணு எனக்கு கொடுத்த ஆச்சரியத்தை விடவா? அதை விடுமா. இப்ப உன்னோட பிரார்த்தனை, எங்களோட பிரார்த்தனை எல்லாமே அந்த கல்பனாவோட கல்யாணம் நாளைக்கு நல்லபடியா நடந்து முடியணும். அப்பதான் உன் வாழ்க்கை சரியாகும். அந்த ஆண்டவன் நிச்சயமா உன் வாழ்க்கையை சரி பண்ணுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? என்னம்மா என்னாச்சுமா? ஏம்மா அழற? என்னாச்சு? என்ன நடந்தது? ஏம்மா அந்த வீட்டுக்கு போய் குழந்தைய பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப குழந்தை எங்க தூக்கிட்டு வந்திருக்க? ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லுமா, ஏன் அழற? அம்மா, குழந்தைய பாருமா. காணாம போன உன்னோட குழந்தை தானே? ஆமாம்மா. குழந்தை எப்படி? குழந்தை எப்படி? பாத்து பாத்து ஐயோ, என் செல்லம், என் குட்டி. ஐயோ, என் செல்லம் கிடைச்சிட்டா. ஐயோ, உன்னை காணாம நாங்களாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமாமா? என்னங்க என்னங்க, நம்ம பேத்தி கிடைச்சிட்டாங்க. நம்ம பேத்தி கிடைச்சிட்டா. பால்தி பால்தி, எப்படிமா இந்த குழந்தை உன் கை கிடைச்சது? சொல்லுமா. அப்பா, இவளை பாத்துக்கதான் என்ன வேலைக்கே கூப்பிட்டாங்க. ஐயோ, என்னம்மா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமாப்பா, இவ உங்க குழந்தையா 5-6 வருஷம் கழிச்சு லேட்டா பிறந்தாலாம். அவங்க 2 பேருமே இவ மேல உயிரா இருக்காங்கப்பா. இது அவங்க குழந்தையா? அது எப்படிமா உன் குழந்தை அவங்க குழந்தையா ஆயிருக்க முடியும்? இல்லம்மா, இது ஏதோ பித்தலாட்டம். என்னால நம்பவே முடியாது. அப்படின்னா உன் குழந்தைய அவங்க தான் தேடி வச்சிருந்திருக்கணும். வா, இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம குழந்தைய நம்ம திருப்பி வாங்கிட்டு வந்துருவோம். அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணு வேண்டாம். ஏம்மா? அப்பா, அவங்கள பார்த்தா எனக்கு தப்பா தெரியலப்பா. இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. திருடுறவங்க மூஞ்சி என்ன தனியா இருக்க போகுது. இங்க பாரு, இது ஏன் குழந்தை தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்லையா? இல்லம்மா, நாங்க போகும்போது இவ தூங்கிட்டு இருந்தா. அவங்க ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நான் இவளையே பார்த்தேன். எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. அதான் வீட்டை பூட்டிட்டு குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேம்மா. அப்பா, இப்ப என்னப்பா பண்றதுன்னு என்னைய கேட்டா என்னமா அர்த்தம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்னாலும் வேண்டாங்கற. இத சும்மா விடக்கூடாதுமா. சாயந்தரம் அவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வருவாங்க சொல்லு. நேரா இங்க இருந்து எல்லாரும் போய் இத பத்தி அவங்க கிட்ட விவரமா பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துருவோம். அப்பா, பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற?
இல்லப்பா, என் பிள்ளைய இது வரைக்கும் அவங்க நல்லா தப்பா வளர்த்திருக்காங்க. அப்பா, நான் வேணா அவங்க சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி பாக்குறப்பா. எனக்கு என்னமோ அவங்க கண்டிப்பா என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, நீ சொல்றது எதுவும் சரியா வரும்னு எனக்கு தோணல. இருந்தாலும் பிரச்சனை எதுவும் வேணாங்கிறதுனால ஒத்துக்கிறேன். நீ முதல்ல அவங்க வீட்டுக்கு போ, இத பத்தி முறையா அவங்க கிட்ட கேளு. அவங்க ஒத்துக்கிட்டு குழந்தைய கொடுத்தாங்கன்னா ஓகே. அப்படி இல்ல ஏதாவது தகராறு பண்ணாங்கன்னா, விவகாரம் பண்ணாங்கன்னா, நீ மீறிட்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. மாலதி, குழந்தைக்கு பாலுகள் ஏதாவது குடுத்தியாமா? நான் போய் வெள்ளி எடுத்து வெள்ளி, முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை நம்ம கை கிடைச்சிருக்கு. அதுக்கு சுத்தி போடணும். குழந்தை என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போய் சீக்கிரம் போ. என்னடா 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 தாத்தா பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு. இத்தனை நாளா உன் முகத்தை பார்க்காம மாலத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா தெரியுமா? கடவுள் நம்மளை இப்படி சோதிச்சுட்டானடா. அப்பாடா, இப்பவாது வந்து சேர்ந்தியே. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம என் குழந்தை கிட்ட திரும்ப கிடைக்க இதை வழிகாட்டணும். மாலதி, என்ன மாலதி இது? வீட்டை போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு எங்க போனீங்க? என்னங்க நீங்க வந்த முதல் நாளே சொல்லாம குழம்பு எங்கேயோ போயிட்டீங்க. நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? இங்க பார், இவர் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்கன்றதாலதான் நாங்க உங்களை நம்பி குழந்தைய ஒப்படைச்சோம். நீங்க என்னடா முதல் நாளே எங்களை இப்படி பதற வைக்கிறீங்க? அப்படி எங்க தாங்க போனீங்க? இல்லங்க, அது வந்து என்னங்க வந்து போய் சரி விடு அஞ்சலி, அதான் குழந்தைய கொண்டு வந்துட்டாங்கல்ல. ரொம்ப அழுதுருப்பா. பக்கத்துல ஏதாவது பார்க்குன்னு குழந்தைய தூக்கிட்டு வாக்கிங் போயிருப்பாங்க. இப்போ நம்ம பேசுறதுக்கு டைம் இல்ல, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. சொன்னா கேளு. சாவி கொடுங்க, சாவி கொடுங்க. என்னங்க நீங்க அவங்க தான் ஏதோ காரணம் சொல்றாங்க, நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. முதல்ல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணுங்க, இல்லன்னா தப்பாயிடும். சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல பாப்பாவை ரெடி பண்ணு. வா பாப்பாவெல்லாம் போற வழியில ரெடி பண்ணிக்கலாம். நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். வா 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 வா, சீக்கிரம் என் பேக்கையும் ரெடி பண்ணி எடுத்து வா. ஓகே. சார், எங்க சார் திடீர்னு கிளம்புறீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க மாலதி? இத்தனை நாள் இங்கே இருந்து பாப்பாவை அஞ்சலியோட அப்பா அம்மாவும் பாத்துக்கிட்டாங்க. ஊர்ல நிறைய வேலை இருக்குன்னு நேத்து தான் கிளம்பி போனாங்க. ஆனா அஞ்சலியோட அம்மாவுக்கு குழந்தை நினைப்பு போகவே இல்லை போல் இருக்கு. அவன் நினைப்பிலேயே இருந்து கவனம் இல்லாம பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்களா. ஐயோ, வயசானவங்க தான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும் போது கூட ஏம் பேத்தின்னு புலம்பிட்டு இருக்காங்களா. அதான் அஞ்சலியோட அப்பா கால் பண்ணி குழந்தைய கூட்டிட்டு ஒரு 4 நாள் வந்து இருந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அதான் கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். இந்த நிலைமையில எப்படி உங்ககிட்ட சொல்றது? என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்க, கிளம்பலாமா? மாலதி, இந்த பேக் கொஞ்சம் பிடிங்க. ஏங்க அஞ்சலி, வந்துட்டேன். யா, கிளம்பு. பேக் கொடுங்க. மாலதி, நாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? நாங்க கிளம்புறோம். வாங்க. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேம்மா. ஒன் செகண்ட். வாங்க போலாமா? இது லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன மாலதி, நீங்க ரொம்ப டல் ஆயிட்டீங்க. கவலைப்படாதீங்க. இங்க 4 நாள் வேலை இல்லங்கறதால உங்க சம்பளத்துல இருந்தாலும் பிடிக்க மாட்டோம். இன்னையில இருந்தே கணக்கு வச்சுக்கலாம். வாங்க போலாம். போலாம். போற வழியில பாப்பாக்கு ஹோட்டல்ல இருந்து இட்லி மட்டும் வாங்கிட்டு போலாம். வா. வரேன் மாலதி. பாய். வரோம்.